4 சென்ட் இடம் இருந்தால் போதும், அரண்மனை மாதிரி இப்படி ஒரு வீட்டை இந்த பட்ஜெட்டில் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு கட்டப்பட்ட 4 BHK இண்டிபெண்ட் வில்லா. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கட்டினாங்களா இன்ச்சா செதுக்குனாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு யூனிக்கான நிறைய விஷயங்கள் இருக்குங்க. மேஜராக எங்கே பார்த்தாலும் கிரானைட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் பிராண்டட் மெட்டீரியல்ஸ். டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கெல்லாம் டீக் வுட். டைல் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இட்டாலியன் பிராண்டட் பிக் டைல்ஸ் லைக் சோமனி, கஜாரியா. பிளம்பிங் ஒர்க்குக்கு ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ். வால் மவுண்டன்ஸ்க்கு டெப்ரிஸ் டேங்க். வயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபினோலெக்ஸ் வயர்ஸ். ஸ்விட்சஸ்க்கெல்லாம் லெக்ரான் ஸ்விட்சஸ்னு மெட்டீரியல் குவாலிட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வீடு ஃபுல்லாகவே இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் கபோர்ட் ஒர்க், மாடுலர் கிச்சன், டிவி யூனிட், ஷோகேஸ் யூனிட்னு அவ்வளோ லக்ஸுரியான இன்டீரியர்ஸை செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு 4 சென்ட் நார்த் ஃபேஸிங் சைட்டுங்க. 67க்கு 26 அப்படிங்கிற அளவுடைய சைட்டில் 3508 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 150 மீட்டர்ஸ் ஃப்ரம் மெயின் ரோடு. வீட்டுக்கு முன்னாடியும் 30 ஃபீட் வைட் ரோடு இருக்குங்க. வீட்டோட பேஸ்மெண்ட்டே ரோட்ல இருந்து 4 அடி உயரமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு இவங்க பண்ணியிருக்கிற டிசைன் ஒர்க் அண்ட் ஃப்ரண்ட் பால்கனி ஓவராலாக ஃபுல் லைட் செட்டிங்ஸோட பார்க்குறப்போ ஒரு மினி பேலஸ் பார்க்குற மாதிரி இருக்குங்க. வீட்டோட என்ட்ரன்ஸுக்கே 20 அடி வைடான குவாலிட்டியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போன உடனே நல்லா ஸ்பேசியஸான போர்ட்டிகோ ஏரியா 17க்கு 26 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்ல ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஸ்டோன் ஃபினிஷிங்கில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போர்ட்டிகோ ஏரியாலேயே வீட்டுக்கு தேவையான வாட்டர் சம்ப், நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குங்க. 420 அடிக்கு போர் போட்டிருக்காங்க. போருக்கு டெக்ஸ்மோ மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன்ல இருந்து சிலிண்டர் கனெக்ஷன் கொடுத்து சிலிண்டர்ஸை வீட்டுக்கு வெளியிலேயே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எப்போ நல்ல ஸ்பேசியஸாக இருக்கணும்னு நினைப்போம். இந்த போர்ட்டிகோவும் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு 2 இனோவா கார் நிறுத்தினா கூட ஸ்பேஸ் இன்னுமே பேலன்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி போர்ட்டிகோவோட சீலிங் ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சிலிண்டர் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த ஸ்பேஸ்லேருந்து அட் லாஸ்ட் அந்த கார்னரில் பார்த்தோன்னா வீட்டில் இப்போ சர்வெண்ட் யாராவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சைட் வடக்கு பார்த்த மாதிரியான சைட் அப்படிங்கிறதுனால மெயின் டோருமே வடக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் என்னென்னா டோட்டலாக 2 டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்டில் இருக்கிற ஒரு சேஃப்டி டோர் கொடுத்து அதுக்குள்ளே ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான பியோர் டீக் வுட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு டீக் வுட்லேயே இவ்வளோ பிராண்டடான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனேயே பெரிய லிவிங் ஸ்பேஸுங்க. 20.75க்கு 16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு குறையே இல்லாத மாதிரி டோட்டலாக 3 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விண்டோ பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் நல்லா பெரிய விண்டோவாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ரெக்டாங்குலர் டிசைன் ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் இந்த கார்னரில் ஹாலுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வால் யூனிட் நல்ல ட்ரெண்டியான டிசைனில் வுட் பேனலிங் ஒர்க் எல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்ராக்டிவாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குங்க. வீட்டோட மெயின் டோருக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பியூட்டிஃபுல்லான கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா டைனிங் ஏரியாங்க. ஸோ இதோட சைஸ்ன்னு பார்த்தோன்னா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். அண்ட் ஒன் சைட் வாலில் மட்டுமே டோட்டலாக 3 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே காற்றோட்டமாக இருக்குங்க. தென் இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு
ஹேண்ட் வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, மேக்ஸிமம் கிரானைட் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும்னு. ஸோ இந்த வாஷ் பேஷனோட அந்த அவுட்டர் கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரானைட் யூஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம டைனிங் ஏரியாவில் கப் அண்ட் சாசஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த செராமிக் பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஷோகேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு நமக்கு ஒரு கிரானைட்லேயே ஆர்ச் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் ஸ்பேஷியஸான மாடுலர் கிச்சனுங்க. 10.15க்கு 12.45ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். கிச்சனோட கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் செம்ம ஒரு ஷைனிங்கில் பிளாக் கலரில் நமக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் அப்படிங்கிறதுனால நமக்கு கார்னர் ஸ்பேஸ், ஸ்டாண்டப் யூனிட், ஆயில் புல் அவுட் ஏரியா, டால் யூனிட், ஓவர் ஹெட் கேபினட்ஸ்னு ஸ்டோரேஜஸ்க்கு குறையே இல்லாத அளவுக்கு யூட்டென்சில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான அவ்வளோ கபோர்ட் ஒர்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. தென் கிச்சன் கவுண்டர் டாப் மட்டுமே கிரானைட் இல்லைங்க, கிச்சன் சிங்க்கு கூட சேம் கிரானைட் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க. தென் கிச்சன் சிங்க்குக்கான டேப் கனெக்ஷனும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு என்ட்ராகிறதுக்கு டைனிங் ஏரியாவிலேருந்து நமக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோருக்குமே பியூரான டீக் வுட்டே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தோன்னா 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான் எல்லா ரூம்ஸுக்குமே. அண்ட் இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லாக கவர் பண்ணி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க், ஃபுல் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் இந்த மிரருக்கு பின்னாடியுமே நம்ம காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் அண்ட் அதே மாதிரி கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பெரிய விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ்னு பார்த்தோன்னா 10க்கு 5.25 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்குமே உட்டன் டோரே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸ் டாப் டு பாட்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வெஸ்டர்ன் கிளாசட் டைப்புங்க. வால் மவுண்டைன் டைப்பில் கொடுத்து நமக்கு டெப்ரிஸ் டேங்க்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிடரி வேர்ஸ் லைக் டேப், ஃபாஷெட்ஸ், ஷவர் பேனல்ஸ்னு எல்லாமே ஜாகுவார் அண்ட் ஹிண்ட்வேர் பிராண்டாக பார்த்து நமக்கு சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில், அதாவது டைனிங் ஏரியாவிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸுக்கு உட்டன் ஹேண்ட் ரெயில்ஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் பெரிய லிவிங் ஏரியா. ஸோ இந்த லிவிங் ரூமோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 12.5க்கு 12.25 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்லேயுமே நிறைய ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து எல்லா பெட்ரூம்ஸ்க்கு அண்ட் பூஜா ரூம்க்கு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. பூஜா ரூம் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுக்காம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட்டில் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பூஜா ரூமோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 5க்கு 10, ஆல்மோஸ்ட் நல்ல பெரிய சைஸ். ஸ்லாப் எல்லாத்துக்குமே ரெட் கலர் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸுக்கு செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் நார்மலாக கொடுக்குற சைஸை விட ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம்லேருந்து வெளியில் வரோன்னா ரைட் சைடில் பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவிலேருந்து என்ட்ராகிற மாதிரி 16க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் யூனிட் தனியாக இருக்குது. 2 பெரிய விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் ஒவ்வொரு ரூமுக்கும் சீலிங் டிசைன் யூனிக்காக பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சாகவே ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க தனியாக. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்ப காம்பேக்டான ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட ஃபுல் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கிளாத்திங்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலுமே பெட்ரூம்லேருந்து பார்க்குறப்ப தெரியாத அளவுக்கு செப்பரேட்டாக டோர் கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. தென் இதே பெட்ரூமில் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 9.5க்கு 6.25 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்,
பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே 2 கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம்ங்க. அந்த பெட்ரூம்க்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. சேம் 16க்கு 16 சைஸில். டிட்டோ அந்த பெட்ரூமில் மாதிரியே ஃப்ளோரிங்ஸ், பெயிண்டிங் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் ரூம், அட்டாச்டு பாத்ரூம் எல்லாமே. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் சைஸ் மட்டும்தாங்க டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி டிட்டோவாக அப்படியே இருக்கும். செப்பரேட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், இந்த ரூமில் அட்டாச்சாகவே ஒரு அட்டாச்டு கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் மட்டும்தாங்க டிஃபர் ஆகும். 5க்கு 9.5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த வால் டைல்ஸ், ஃப்ளோரிங் டைல்ஸ் இது எல்லாம் தான் டிஃபர் ஆகும். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிட்டியான பிராண்டடான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான். வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸோட கலர்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டுங்க. மற்றபடி அந்த பெட்ரூமில் மாதிரி சேம் அப்படியே எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு அட்ஜசன்ட் சைட்லேயே இன்னொரு பெரிய உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா உட்டன் டோர் அண்ட் விண்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக்குட் தாங்க. இந்த பேசேஜோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 17க்கு 3.25 அப்படிங்கிற சைஸில் பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. டெட் எண்டில் நமக்கு ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி வந்தோம்னா நமக்கு சைட்லேயும் பால்கனி ஏரியா அண்ட் இன் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க 16க்கு 11 அப்படிங்கிற சைஸில். மற்றபடி ஃப்ளோரிங் அண்ட் வார்ட்ரூப் ஒர்க், சீலிங் டிசைன், சேம் விண்டோ எல்லாமே அந்த பெட்ரூமில் இருந்த மாதிரி சேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்லி ரூமோட சைஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டுங்க. அது ரெண்டுமே கிங் சைஸ் பெட்ரூம், இதுவுமே நல்ல மாஸ்டர் சைஸ் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. தென் அந்த ரூமில் மாதிரியே ஃபுல்லாக வார்ட்ரூப் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது வித் அட்டாச்டு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் 11க்கு 5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கு. மற்ற பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இந்த பெட்ரூம்லேயும் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லா பாத்ரூமுக்குமே ஜாகுவார் அண்ட் ஹிண்ட்வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கிற 3 பெட்ரூம்ஸில் இருந்துமே நம்ம காமனாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனின்னு பார்த்தோன்னா நமக்கு 25க்கு 5.5 சைஸில் கொடுத்துருக்காங்க. சைட் பால்கனியும் நமக்கு 11.5க்கு 3.5 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் ஓவரால் வியூ பார்க்கும்போது இந்த ஏரியாவோட வியூ சூப்பராக தெரியுங்க. பால்கனியோட அந்த ஹேண்ட் ரெயில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் டஃபன் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது கீழே இருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் கொடுக்குதுங்க இந்த வீட்டுக்கு. ஓவரால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான் பார்த்தோன்னா காமனான ஒரு லிவிங் ஏரியா, 2 கிங் சைஸ் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு பூஜா ரூம், எல்லா ரூமில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பால்கனி ஏரியா. ஸோ செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நமக்கு இங்கே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. சேம் லைக் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் அண்ட் அதே மாதிரி ஹேண்ட் ரெயில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே செகண்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸ் ஏரியா மட்டும் 24க்கு 66 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயே நம்ம வந்து ஹேண்டில் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் துணி துவைக்கிறதுக்கான கல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் டேப் கனெக்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி ஒரு ரூம் செட்டப்பே இருக்குங்க. இந்த வாஷ் ஏரியாலேயே நம்ம வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. எல்லா ரூம்ஸ்லேயும் டேப் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வாட்டர் சம்ப் உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்காக கொடுக்காம கான்க்ரீட்லேயே வந்து தொட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வாட்டர் சம்ப்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல தண்ணிக்கு ஒரு 4000 லிட்டர், உப்பு தண்ணிக்கு ஒரு 4000 லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு தொட்டியாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சம்புமே 14,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க.
தென் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 4 கார்னர்ஸ்லையுமே சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டிவிஎஸ் நகரில் லொக்கேட் ஆயிருக்குங்க. டிவிஎஸ் பஸ் ஸ்டாப் அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 150 மீட்டர்ஸ் தான் வருங்க. நல்ல ஒரு விஐபி ஏரியா, நிறைய ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ் இருக்கிற ஏரியா. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடு பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வித் கான்டாக்ட் நம்பரோட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அண்ட் ஸ்க்ரீன்லேயுமே டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரமாக வந்து விசிட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து விசிட் பண்ணிடுங்க.